நம்மேல் சாபம் இருக்கிறதா என்பதை காண வேண்டும். Let us examine ourselves to see if there is a sap in us. சாபம் என்பது சரியான விதத்தில் சொல்லப்போனால் ஞானசானத்தில் அது நம்மை விட்டு அகற்றப்பட்டிருக்க வேண்டும். Curse, if it has to be spoken in the right meaning, it should be removed at water baptism. ஆனா இன்னைக்கு अनेक விசுவாசிகளுக்கு மேல சாபம் இருக்கு. There are curses upon many believers today. அதனால தான் இன்னும் அந்த சில ப்ராப்ளங்கள் நீடிக்கிறது. That is why certain problems persist till even today. அந்த ப்ராப்ளம் வந்து லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளமா போயிட்டே இருக்கு. Those problems remain as a long standing problem. அதனால தான் சில குடும்பங்கள் சபைக்குள்ள வந்து வருடக்கணக்கானாலும் செழிப்படையல. Certain families which have come into the church and have not prospered, even years have passed by. பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். He that trusteth in the Lord shall flourish. அப்படி இருக்கும்போது ஏன் செழிப்பு வரல? If that is so, why don't you prosper then? சரியான கன்ஃபஸ் இல்ல, அறிக்கை இல்ல. Because there was not a proper confession. இப்போ 9வது கூட்டம்னு சொன்னா வாலிப பையங்க பிள்ளைங்க எல்லாம் பத்தி எரிஞ்சு தீ பிடிச்ச மாதிரி இருக்கணும். If it was the 9th meeting, all the young boys and girls should have been on fire. நானும் எல்லா இடத்துலயும் காத்திரு கூட்டம் நடத்திட்டு தான் வந்திருக்கேன். என்னை எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டாங்க, நான் எங்கேயும் போகாம எங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன். I have also conducted the tiring meeting in various places. I have been invited so many places, but I have not gone anywhere. I have been here. But இங்க உள்ள யூத்துகளுக்குள்ள அபிஷேகம் இல்ல. There is not a proper anointing in the youth here. ஒருங்கிணைப்பு, ஒரு கோஆர்டினேட் இல்ல இன்னும். There is no coordination. சரியான ஒரு அபிஷேகம் இந்த கூட்டத்துல 9வது கூட்டம்னா என்ன செய்யணும்? சூள பத்தி எரியணுங்க. If there was a proper anointing, then in this 9th meeting the furnace would be burning. கண்ட்ரோல் இல்லாத அளவு போய்டும். It would go out of control. பெரியவங்க எல்லாம் எந்திச்சு நின்னு சுத்தி ஓடுற லெவலுக்கு இருக்கும். It would be in a state where all the elders would have to stand up and control. அந்த அளவு அபிஷேகம் இல்லன்னா இந்த உலகத்துல வாலிபர்கள் உலகத்தை மாம்சத்தை பிசாசெல்லாம் ஜெயிக்க முடியாது. சும்மா அப்படியே வந்துகிட்டு பாய் போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கலாம். If there is not such an anointing, then the young people cannot overcome the world, sin and the flesh. In this world you can just come and lay the mats and go on like that. உன்னை கொண்டு ஊழியத்துக்கு பிரயோஜனம் இருக்காது, சபைக்கு பிரயோஜனம் இருக்கும். There is no use for the ministry through you, but there may be profit for the church. சர்ச்சுக்கு நீ பாய் போடுறது, மாப் போடுறது, சமையல் பண்றது, என்னத்தையும் ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். You might mop the hall of the church and you might lay the mats, you might do the cooking work and so on. பட் உன் மூலமா மினிஸ்ட்ரி டெவலப் ஆகாது. But the ministry does not develop through you. அதுக்கு வாலிபர்கள் தேவை. For which the young men are needed. நம்முடைய சபையில இப்ப நம்ம இங்க இத்தனை குடும்பங்கள் கூடுதுன்னு சொன்னா உள்ள வந்த உடனே அந்த சாப கட்டுகள்லாம் தெரிச்சிரணும். If there are so many families which are gathered in our church, the moment they enter, all the bonds of curse will break. இல்ல சாபம்லாம் இல்லன்னு சொல்றீங்களா? Do you say there are no curses at all? காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது அப்படினு வசனம் இருக்கு. The Bible says the curse which has been said without any purpose will not come upon you. அப்படினா சரியான அர்த்தம் என்ன? What does that actually mean? காரணத்தோட இட்ட சாபம் தங்கும்னு அர்த்தம். So if there is any curse that is proclaimed upon you with a purpose, then it will come upon you. இல்ல நான் ஊழியக்காரனா விசுவாசி, என் மேல எல்லாம் ஒண்ணு சாபம் இருக்காது. நீ சரியில்லைன்னா எல்லாமே இருக்கும். I am a servant of God, I am a believer, then such curses will not come on me. If you are not right, everything will flourish on you. நாம வந்து வெளியே போய் ஒரு பாவம் செஞ்சு சாபம் வரதில்லை. இந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படியலனால என்ன வந்துரும்? சாபம் வந்துரும். We need not go out into the world to sin and trespass and find a curse on us. If we trespass the law of being in the church, that is a curse. ஒரு சண்டே சர்வீஸ்க்கு நீ வரல. Suppose you miss a Sunday service. பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? சபை கூடுதலை விட்டு விடுகிறவன் சபிக்கப்பட்டவன். முடிஞ்சு போச்சா? He that forsaketh the gathering of the congregation is cursed. நீ சொல்லுவ கல்யாணத்துக்கு போனேன், சாவுக்கு போனேன், விருந்துக்கு போனேன், இதெல்லாம் நீ சொல்லலாம். ஆனா உன்னை அறியாமலே ஒரு சாபம் நெஞ்சுக்குது, உன் கூட கூடிக்கிடுது. You won't give excuses such as you went for a marriage, you went for a feast, or you went for a death, but without your knowledge the curse is upon you. நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது? What kind of calling are we in? ஒருவேளை நீ வரும்போது சாபத்தோடு சபைக்குள்ள வந்திருக்கலாம். Perhaps it's surrounded by curses you would have entered the church. ஆனா இங்க வந்த பின்பு After coming here, கர்த்தர் உன் சாபத்தை ஆசீர்வாதமா என்ன செய்வாரு? மாற பண்ணுவேன்னு சொல்றார். The Lord says, I will turn your curse into a blessing. உபாகமம் 23:5. Deuteronomy chapter 23 verse 5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால்
உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். உன் மேல அன்பு கூர்ந்தபடினால் உன் மேல இருந்த சாபத்தை எப்படி மாத்திருக்காரு? ஆசீர்வாதமா மாத்திருக்காரு. Because he has loved thee, he has turned the curse into a blessing. அப்படிதானே பைபிள் சொல்லுது. That is what the Bible says. அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. That is what the scriptures say. உன் மேல அன்பு கூர்ந்தபடினால். Because he loved you. இன்னொரு இடத்துல பார்க்கும்போது, in another place, பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது, in the Old Testament, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமா இருந்தது போல நான் இப்பொழுது உங்களை ஆசீர்வாதமாக மாற பண்ணுவேன். Just as you were a curse among the nations, I will make you a blessing among them. நீங்க புறஜாதிகளுக்குள்ள சாபமா இருந்தீங்க. You were a curse among the heathen. பட் இப்போ நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். But now I bless you. வாசிங்க. யோவேல் 2:19. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். அப்படி இல்ல, நீங்கள் சாபமா இருந்தது போலவே சகரியா 8:13. Zechariah chapter 8 verse 13. யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். அப்ப நம்ம எல்லாம் ஒரு காலத்துல சாபமா புறஜாதிகளுக்குள்ள இருந்தோம். So we all were a curse among the heathen ones. அப்ப இதுக்குள்ள வந்த பிறகு இந்த சாபத்தை எப்படி மாத்துறாரு? ஆசீர்வாதமா மாத்துறாரு. After having come into this fellowship, the Lord turns the curse into a blessing. மாறிடுச்சா மாறலையா? Has it turned or not? இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தோடு இந்த 9வது கூட்டத்தோடு எந்தெந்த குடும்பத்துல எல்லாம் சாபம் இருக்கோ அது முடியணும்னு நான் விரும்புகிறேன். With these sanctification meetings, that is with the 9th sanctification meeting, I desire whichever family is under a curse should come to an end. ஒருவேளை வாலிப பையங்க மூலமா அந்த குடும்பத்துல சாபம் இருக்கலாம். Perhaps because of the young boys there might be a curse in the family. வாலிப பிள்ளைகள் மூலமா செயல்கள் மூலமா அந்த குடும்பத்துல சாபம் இருக்கலாம். Or through the actions of the young girls there might be a curse in the family. இல்ல குடும்பத்துல தகப்பன் சரியில்லைன்னா அந்த குடும்பத்துல சாபம் இருக்கும். If the father of the house is not proper, then there might be a curse. இல்ல தாய் சரியில்லைன்னா அந்த சாபம் அங்க இருக்கலாம். If the mother is not right, then there might be a curse. அப்ப இந்த சாபத்தெல்லாம் நம்ம வெளிய கொண்டு வரணும்னா இந்த கூட்டங்கள்ல தான் வெளிய போகும். If we have to eject all these curses out, it's only through these meetings. ரெண்டு சாபம் இருக்கு. There might be two curses. ஒன்று மனிதன் போடுகிற சாபம், மற்றொன்று தேவன் போடுகிற சாபம். One is the curse of man, the other is the curse of God. ஆதியாகமத்துல நாம் பார்க்கும் பொழுது தேவன் சபித்தார். In the book of Genesis we read that God cursed. இந்த பூமியை சபித்தார். He cursed the earth. மனிதனை சபித்தார். He cursed man. மனுஷியை சபித்தார். He cursed woman. சர்ப்பத்தை He சபித்தார். cursed the serpent. இதெல்லாம் நம்ம பைபிள்ல படிக்கிறோம். This is what we read in the Bible. ஆண்டவர் கோபத்துல அவங்களை எல்லாம் சபித்தார். In his anger the Lord cursed them all. அது ஒவ்வொரு வார்த்தையும் பயங்கரமான வார்த்தைகள். Every word was terrible to hear. அவனை பயங்கரமா சபிச்சிட்டார். They cursed him. He cursed them. எப்படி இருக்கும்? How would that be? ஒரு பயங்கரமான சாபம். It was a terrible curse. அந்த சாபத்துக்கு பிறகு அவன் அப்படியே வெளியே போயிட்டான். After he gave the curse, he went out. 17ஆம் வசனத்துல 3:17 ஆதியாகமத்துல உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். In chapter 3 of Genesis verse 17 he says, cursed is the ground for thy sake. பட்ட சாபத்தை அள்ளி விட்டுட்டார். He gave the curses one by one. பயங்கரமா சபிச்சிட்டார். He listed the curses one by one. அதோடு அவன் ஒண்ணு இல்லாம போயிட்டான். With that he became as naught. அதனாலதான் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல Genesis 4:11 அங்கே காயினை சபிச்சார். He cursed Cain there. இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். You are cursed on this earth. இனி பலனை உன் நிலம் உனக்கு தராது. The ground shall not yield it in increase for you. அவன் சொல்றான் எனக்கிட்ட தண்டனையை என்னால தாங்க முடியாதுன்னு சொல்றான். He says my punishment is greater that I cannot bear. எப்படி இருக்கும்? How would that be? இது தேவனுடைய சாபம். This is the curse of God. நீங்க யோசிச்சு பாருங்க. You can imagine. தேவனுடைய சாபம் ஏதாவது இருக்கா? தேவனுடைய சாபம் ஏதாவது இருக்கா? Is there any curse of God?
ஊழியக்காரங்களுடைய சாபம் ஏதாவது இருக்கா? Do you have the curses of the servants of God on you? தாய் தகப்பனுடைய சாபம் ஏதாவது இருக்கா? Do you have the curses of your parents upon you? அண்ணன் தம்பிங்களுடைய சாபம் ஏதாவது இருக்கா? You have the curses of your brethren upon you. மத்தவன் யாராவது உன்னை சபிச்சிருக்கானா? Is there anyone else who has cursed you? ஆனா ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, One thing you should understand. நியாயம் இல்லாம யாரு சபிச்சாலும் எந்த ஊழியக்காரன் சபிச்சாலும் அந்த சாபம் என்ன செய்யாது? தங்காது. வாசிங்க, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்கவே தங்காது. நீங்க அதை பயப்பட வேண்டாம். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்கவே தங்காது. The curses which are proclaimed upon you without a reason. நீ ஒரு தப்பே பண்ணல, ஊழியக்காரன் உன்னை சபிச்சிட்டான், பயப்படாத. Suppose you have not committed any fault, but the servants of God have cursed you, do not fear. நீ தப்பு பண்ணாம உன் சைடுல தவறு இல்லாத பட்சத்துல யாரு உன்னைய மண்ணள்ளி போட்டு நாசமா போனா கூட நீ செழிச்சுக்கிட்டே தான் இருப்ப. Even there is no fault on your side, still if people will cast sand of dust upon you and curse you, you will keep on flourishing. தாவீது போய் கொண்டிருந்தான். David was moving on. சீமேயி அவனை சபித்தான். Shimei, he cursed him. எப்படி சபிச்சான்? How? நீங்கலாம் மண்ணள்ளி போட்டு சபிப்பீங்க, மண்ணா போன்னு. You would only cast the sand upon the others. What did he do? கல்லாலி போட்டான். He cast stones on him. இரத்தப்பிரியனே, Oh bloody man. இரத்தம் பிரியனே, Oh bloody man. கர்த்தர் உன்னை பாரு எப்படி பண்ணிட்டார் பாரு. Look at what the Lord has done to you. எவ்வளவு பயங்கரமான கொடூரமான வார்த்தை. What a terrible word it is. ஆனா அந்த சாபம் அவன் மேல தங்கிச்சா? But did that curse fall on him? தங்கிச்சா? Did it fall on him? தங்காது. No. ஏனா காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. Curse which is being said without a purpose will not fall. தாவீது திரும்பி வந்தா சீமேயி போய் கால்ல விழுந்தான். David returned and Shimei fell at his feet. அதனால யாராவது சபிச்சிடுவாங்கன்னு நீங்க பயப்படாதீங்க. Do not fear anybody's curses. உன் சைடுல தப்பு இல்லன்னா எவ்வளவு பெரிய மந்திரவாதி உன்னை சபிச்சாலும் சாபம் வராது. If there is no fault on your side, however big the magician might be, it will not fall on you. பிலேயாம் சபிக்கும்படியாக கொண்டு வரப்பட்டான். Balaam was brought to curse. தேவனுடைய ஜனங்கள் மேல் தவறு இல்ல. There was no fault on the people of God. அதனால அவனால நிச்சய முடியல. So what did he not do? 7 காளையை பலியிட்டான். He offered 7 bullocks. 7 காளையினுடைய இரத்தமும் ஓடுது, ஆறு மாதிரி ஓடுது. The blood of the 7 bullocks were flowing like a river. ஆனா அவனை சபிக்க கர்த்தர் என்ன செய்யல? விட்டல. But the Lord did not permit him to curse. கடைசில அவன் சொன்னான், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? Finally he said, how can I curse whom God does not curse? அப்ப இதிலிருந்து என்ன விளங்குகிறோம்? From this what do we understand? காரணம் இல்லாமல் எந்த செய்வன வச்சாலும் உனக்கு பலிக்காது. Costlessly if any witchcraft or enchantment is done against you, it will not flourish on you. எந்த செய்வனையும் உன் மேல கை வைக்காது. No sorcery might touch you. எந்த சாபமும் உன் மேல வராது. No curse will come upon you. ஆனால் But பைபிள்ல சொல்லி இருக்கிறது, the Bible says, ஒரு சிலர் இட்ட சாபம் பலித்தது. but the curse of some did come to pass. ஏன்? How? காரணம் இருந்தது. There was a reason. நம்ம பக்கத்துல தப்பு இருந்துச்சுன்னா எவனாவது சாபம் போட்டான்னா அது அப்படி வந்து உட்கார்ந்துரும் மேல. If there is any fault on our part and anybody curses us, it will be upon us. நான் பயங்காட்டுறேன்னு நினைச்சிடாதீங்க. Don't think I am trying to threaten you. எனக்கு இங்க கொணவட்ட சபையில வர்ற ஜனங்கள் மேல ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ எப்பமோ ஏதோ ஒரு சாபங்கிறது இருக்கவே கூடாது, எல்லாம் வெளியே போயிடணும். My desire is that all those who come for this Konavatam church, by any cause, if there is any curse upon them, everything should be removed. நியாயாதிபதிகள் 9:57 பார்க்கும்போது, Judges chapter 9 verse 57. சீகே மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்தார். எருபாகாலின் குமாரன் யோதாவின் சாபம் அவர்களுக்கு பலித்தது. எப்படி? ஒருத்தன் ஒரு சாபத்தை போட்டு போயிட்டான். There was one who gave a curse. அந்த சாபம் அவர்கள் மேல் பலித்தது. And this curse did flourish on them. எப்படி இருக்கும்? How was that? பாருங்க, சுத்தி 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 அந்த சாபம் அங்கேயே வந்து நின்னுடுச்சே. The curse was rounding about, finally came and dwelt on them. நீ சரியா அபிஷேகத்துல வந்து அந்த சாபத்தை உடைக்கல, அது ஒரு செயின் மாதிரி. அந்த செயினை நீ உடைக்கலன்னா திருப்பியும் நீ அந்த செயினுக்குள்ள தான் இருப்ப. The curse is like a chain. If you are not with the proper anointing to break this chain, you are under the curse. ராஜாக்கள் காலத்துல During the days of the kings, ஒரு சம்பவம் நடந்தது. there was one incident. அப்போ அந்த பையனுக்கு ஒண்ணும் பண்ண முடியல. That boy couldn't do anything. அவன் என்ன சொன்னா? What does he say? நமக்கு விரோதமா ஒருத்தன் எழும்பிட்டான்னா உங்களுக்கு எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியலன்னா என்ன செய்வீங்க? If somebody rises up against us and you cannot do anything to rebel against them, what will you do? சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமா ஒரு சக்தி உள்ள ஆளு ஏதோ பண்ணிட்டான்னு வெச்சுக்கோங்களேன். Suppose a powerful person rises up against you. நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. You are helpless. என்ன பண்ணுவீங்க? What would you do then? சொல்லுங்க. ஆண்டவரே, யாரை கூப்பிடுவீங்க?
உனக்கு யாருமே சப்போர்ட் இல்லைன்னு யாரை சொல்லுவ? Suppose you are found without any support. கர்த்தாவே இத பாரும் விடாதீங்க. Lord, take care of this, do not let them in peace. இதே மாதிரி ராஜாக்களின் காலத்துல ஒருத்தனுக்கு பிரச்சனை வந்துச்சு. Even so, during the days of the kings, there was one man who was in a problem. அவன் கடைசியா சொன்னான், He finally said, கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் கேட்பார் அப்படினு போய்ட்டான். May the Lord, let the Lord hear, let the Lord take care. தெரியுமா அப்படி ஒரு வசனம்? அவன் சொல்றான், கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் கேட்பார். அது அப்படியே நடந்ததுன்னு பைபிள்ல சொல்லி இருக்கு. 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 நாளாகமம் 24:22. அப்படியே அவருடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவருடைய குமாரனை கொன்று போட்டான். இவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்றான். ஒருத்தன் ஒருத்தனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கான். There was one man who was of a great support to the other. ஆனா இந்த சப்போர்ட் கிடைச்ச ஆளு ஒரு டைம் வரும்போது அவன் பிள்ளையை கொல்றான். The man who received the support at a particular time, he slew his own son. யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் யோய்தாவுடைய குமாரனை நினைச்சான், கொல்றான். Joash the king remembered not the kindness which Jehoiada his father had done to him, but slew his son. எப்படி இருக்கும்? How is that? அவன் சாவுறான். He died. சாவும்போது சொல்றான், கர்த்தர் இதை பார்ப்பார். At his death he says, the Lord look upon it. கர்த்தர் அதை கேட்பார். The Lord require it. சரி, கேட்டார் பார்த்தாருங்கிறதுக்கு வசனம் எங்க இருக்கு? Where is the scripture which says the Lord saw it and he required it? தெரியுமா? இதை மட்டும் வேகமா வாசிச்சிட்டீங்க, கரெக்ட், நல்லது வார்த்தைகள். ஆனா கர்த்தர் இதை கேட்டாரு, பார்த்தாரு, அது அப்படியே நடந்தது, இது நிமித்தம் அவனுக்கு இது சம்பவித்தது அப்படின்னு எங்க இருக்கா? இருக்கு. எங்கன்னு சொல்லுங்க, கண்டுபிடிங்க பாப்போம். எதனால இப்படி நடந்தது? இந்த சம்பவத்தை சொல்லி இப்படி நடந்ததுனால இது நடந்தது. 25ஆம் வசனம். எது? 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர்கள் அவனை மகா வேதனைக்குள்ளாக விட்டு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போன பின்பு அவனுடைய ஊழியக்காரர் ஆசாரியனாகிய யோய்தாவுடைய குமாரரின் இரத்தப்பழி நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் படுக்கையிலே அவனை கொன்று போட்டார்கள். செத்துப்போன அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை. இதனால் இது கரெக்டா தான், தப்பில்ல. பட் இதனால் தான் இது நடந்துச்சு. அவன் சொன்னதுனால தான் இதே சம்பவம் தான், கரெக்ட். இதனால தான் இது நடந்துச்சு அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கோம். யோய்தாவினுடைய தெரியுமா உங்களுக்கு? பைபிள்ல போய் வீட்டில் வேணா படிச்சுட்டு வாங்க, நாளைக்கு வாங்க. இதனால், இந்த சம்பவத்தினால தான் இது. ஒருவேளை ராஜாக்கள்ல இருக்கும், கண்டுபிடிச்சு பாருங்க. இதே சம்பவம் ராஜாக்கள்ல இருக்கா? இதனால் இது அவனுக்கு நடந்தது. அவன் சாவும்போது சொன்னானே, கர்த்தர் பாப்பார், கர்த்தர் கேட்பார் நானே, அதனாலதான் இது இப்படி நடந்துச்சு. அந்த சாபம் விடாது. சொல்லுங்க. The curse will not leave him alone. தேவன் அதை விட மாட்டாரு. God will not leave him alone. சுத்தி 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 அதை நிப்பாட்டிடுவார். The curse will keep circling around him to bring him there. நம்முடைய நிலவரம் என்ன? What is our state? இன்னைக்கு நம்ம மேல ஏதாவது சாபம் இருக்கா? Is there any curse upon us today? இப்ப இருந்தா என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. நான் டைம் தரேன், போட்டு இந்த 9வது கூட்டத்துல முட்டி மோதி சாப செயின் பட்டு பட்டுன்னு கண்ணி தெரிக்கணும். Whatever you do, I do not know. I give you time in this 9th meeting. You have to pray such that the chains of these curse should break. உபாகமம் 28ல பாக்கும்போது, Coming to Deuteronomy chapter 28, 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, verse 15.
இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ கர்த்தர் விதிக்கிற கட்டளையை மாறி நீ அதை கிளியரா அதன்படி நீ செய்யாத போயிட்டீன்னா மாறிட்டீன்னா சாபங்கள் எல்லாம் வந்து பலிக்கும். If you will not observe the commandments which the Lord will lay upon you, all these curses will overtake you. தயவு செய்து நீங்க சாபத்தை வாங்கிறாங்க. Kindly do not get these curses upon you. இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? What is our state today? நம்முடைய நிலவரம் சரிப்படுத்த வேண்டிய ஒரு டைம். This is the time we need to make ourselves correct ourselves. ஆதியாகமம் 27:13 பாத்தீங்கன்னா Genesis 27 verse 13. அதற்கு அவன் தான், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும். என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். இவ போய் பிள்ளை மேல இருக்கிற சாபத்தை இவளே வாங்கி வச்சுக்கிட்டா. Now she took the curse upon her son upon herself. பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி இருக்கீங்க? How many of you are in this state today? சாபத்தை போய் வாங்கி வச்சுக்கிற சில தாய்மார்கள். There are certain mothers which take the curses upon themselves. ஒரு அம்மா வீட்ல காசு வச்சிருந்துச்சு. There's one mother who had money at her house. திடீர்னு காணாம போயிடுச்சு. All of a sudden it was not there. காசு காணாம போச்சுன உடனே அவ போட்டு சபிச்சிட்டா. The moment she found that the money disappeared, she cursed. எப்படி சபிச்சா? How? அவ வாயில வந்தது செஞ்ச எல்லாம் மொத்தமா சாபத்தை கத்தி கூச்சல் போட்டா. All the words that she could use, she used in order to curse. எடுத்தாள் அங்கதான் இருந்தான். The person who picked up the money was there. யாரு? Who? அந்த அம்மாவோட பையன். Her own son. இந்த சாபத்தை கேட்டவனே அவன் பயந்து போய் மொத்த காசையும் தூக்கிட்டு வந்து, அம்மா இந்தா உன் காசே வேண்டாம், நான் தான் எடுத்துட்டேன், வச்சுக்கோன்னு சொல்லி கையில குடுத்துட்டான். The very moment he heard all these curses, he got afraid that he brought back the money and gave it to her, saying, I do not want your money at all. நியாயாதிபதிகள் 17:2 Judges chapter 17 verses 2 and 3. அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருக்கிற 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்றே, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே, அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு இவ போட்ட சாபத்தை கேட்டவனே அவன் பார்த்தான், ஏ அப்பா, இவ்வளவு சாபத்தை வாங்கிட்டு நான் எங்க போய் சேர்றது, ஊருக்கு கூட போக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி வந்து அவன் காசே வேண்டாம், இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டான். Hearing the words of her curse, he got so scared that he brought back the money and said, I do not want your money at all. நம்ம ஆளுங்களும் பயங்கரமா சாபம் போடுற ஆளுலாம் இருக்காங்க. There are people who curse like anything. Our people. ஊழியக்காரங்கள ஒரு டீமே இருக்கு. There's one team among the servants of God. ஏய், என்கிட்ட மோதுனா நீ வாழவே மாட்ட. If you come against me, you will not live. என்னை அழ வச்சவன் எல்லாம் செத்து போயிட்டான். All those who made me cry is now dead. என்னை அழ வச்சவங்க எல்லாம் ஊழியத்தை விட்டே போயிட்டாங்க. They were even left the ministry. ஏய், நான் யார் தெரியுமா? Do you know who I am? நீ என்ன பத்திரகாளியா? என்ன பிசாசா நீ? Are you a demon? அதே மாதிரி விசுவாசிகள் ஒரு சிலர். Even the believers. நான் முழங்கால் போட்டேன்னா என்னெல்லாமோ நடக்குமா? If I kneel down, anything will happen. ரெண்டு நாள் இங்க முழங்கால் போடு, ஏதாவது சாதிச்சு காட்டு. Be on your knees and show a testimony about yourself. அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. That is not what we should speak. நாம சபிக்கும்படியாக உள்ளவர்கள் இல்ல. உங்களை துன்பப்படுத்துறவர்களை என்ன செய்யுங்கள்? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். We are not come to curse, bless him that curse you. நம்ம சைடுல நியாயம் இருந்தா நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா மிதிச்சு போயிட்டே இருக்கலாம். If there is justice on your side, be straightforward, press forward. நீதிமொழிகள் 3:3 Third chapter of Proverbs 3 verse 3. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். நான் தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். துன்மார்க்கனுடைய வீட்டில் சாபம் உண்டு. 3:33. தப்பா சொல்லிட்டேன், நான் 3 சொல்லிட்டேன். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. நீங்க துன்மார்க்கரா இருந்தா இல்ல நம்ம துன்மார்க்கரா இருந்தா நம்ம வீட்டுல எது வந்து உட்கார்ந்துக்கும்? இல்ல நாங்க விசுவாசின்னு சொல்றீங்களா? விசுவாசியில துன்மார்க்கன் எவ்வளவு பேர் இருக்கா தெரியுமா? If you are wicked or if we are wicked, the curse is dwelling in our house. விசுவாசிகள்ல பாதி பேர் துன்மார்க்கர்களா இருக்காங்க. Half of the believers are wicked.
வேலை வாங்கி தரேன்னு பணம் வாங்குறான். They get money that they will give வீடு them a வாங்கி house. தரேன்னு பணம் வாங்குறான். They acquire money that they will build a house. லஞ்சம் வாங்குறான். They get bribe. கண்ட வீடுகளுக்கு நைட்ல போறான். They go here and there to other places. நான் வரிசையா சொல்லிட்டே இருப்பேன். I பயங்கரமா can list out the matter. எனக்கு சுத்திரிப்பு கூட்டம் தான் மெயின். For me the sanctification meeting is main. ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடும். My operation becomes success. பேஷண்ட்டும் பழச்சிடுவான். The patient will live. இஸ்ரவேலில ரணவைத்தியன் இல்லையா? Is there no physician in Israel? He is there. He is there. பின்னையே என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனார். Then why not the daughter not recovered? நமக்கு இந்த மேல் பூச்சா பூசுகிற பழக்கமே கிடையாது. I do not speak superfluously. அப்படிதானே? சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயத்தை மேல் பூச்சாய் பூசுகிறார்கள். He speaks peace, peace, and finally he is trying to bind up the wound of my people. சீல் பிதுக்கப்படணும். Your pus should be taken out. சீல் பிதுக்கப்பட வேண்டும். Your sores should be taken out. உள்ள இருந்து எல்லா குப்பையும் வெளியே வரணும். All the garbage should be brought out. சரியான ஒரு ஆபரேஷன் நடக்கணும். There should be a proper operation done. நீ துன்மார்க்கனா இருந்தா உன் வீட்ல இருக்கும். If you are a wicked person, you will have a curse in your house. ஒரு ஆளு எப்ப பார்த்தாலும் ஃபெய்தமுக்கு வரும்போது ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்ஸ் அப்படி தான் வாங்கிட்டு வருவார். There is a person who always bring fruits and sweets to the faith home. எப்ப பார்த்தாலும் காணிக்கதான் 5000 10000 15000 காணிக்கதான். He will give offerings such as 5000 10000 or 15000. அவர் வந்துட்டாருன்னா பிரதர் 10 மணி ஜெபம் 4 மணி ஜெபத்தெல்லாம் விட்டு எந்திச்சு ஓடி போயிடுவார். ஏன்னா அவர் வந்துட்டார்ல. Once he comes, the brother will leave the 10 o'clock prayer, the 4 o'clock praising and go there to him. காலைல 6 மணி ஜெபத்துல உட்கார்ந்திருந்தாருன்னா இந்த ஆள் வந்துட்டானா விசுவாசி வந்துட்டானா உடனே இவர் எந்திச்சு போயிடுவார். ஏன்னா அவன் கையில என்ன இருக்கும்? ஃப்ரூட் ஸ்வீட் அடுத்து என்னது? மணி எல்லாமே இருக்கும். If he is seated in the morning 6 o'clock prayer and this person turns up, he will run to him because he has fruit, sweets and money in his hand. திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா நைட் 10 மணி ஜெபத்துல அவன் வந்துட்டான். All of a sudden one day in the 10 o'clock praising he turned up. இவர் எழும்ப போனாரு. He was about to rise up. அவன் கூட போலீஸும் வருது. Police came along with him. எங்க வருது? 10 மணி ஜெபத்துக்கு வருது. Where did they come? உடனே இவர் என்ன இவன் கூட போலீஸ் வரலன்னா கப்புன்னு உட்கார்ந்துட்டாரு. He sat down because there was police accompanying him. அவனை பிடிச்சிட்டாங்க. He was caught. விசாரிச்சா When he inquired, அவன் அந்த வேலை வாங்கி தரேன் இந்த வேலை வாங்கி தரேன்னு கணக்கு வழக்கலாம பணம் வாங்கியிருக்கான் எல்லாத்தையும். he has acquired money from all the others without any measure that he will give them a job. இப்ப பிடிபட்டுட்டான். Now he was caught. அப்ப இந்த பணத்துல எவ்வளவு செஞ்ச அதை என்ன செஞ்சேன்னு ஒரு லிஸ்ட் போட்டா அந்த லிஸ்ட்ல யார்ட்டெல்லாம் கொடுத்தங்கறதுல ஒரு லிஸ்ட்ல யார் வரா? பிரதர் வராரு. 10000 கொடுத்தேன் இவருக்கு ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் 8000 கொடுத்தேன் 12000 ரூபாய் கொடுத்தேன் இப்படியே ஒரு லட்சக்கணக்கில் கணக்க கொண்டு வரான். So when listed out, யார் மேல? பிரதர் மேல. So when listed out where the money had gone to, he gave one portion of the amount that he had, that it was given to the brother. எப்படி? இப்போ கலெக்ஷன் பண்றதுக்கு யார் வந்துட்டா? Now who has come for the collection? The police was there. அது பிரதர் எந்திக்க மாட்டேங்கிறாரு. இப்ப 10 மணி ஜெபத்தை விட்டு எழும்ப மாட்டேங்கிறாரு. யாரையாவது கூப்பிடு. Now the brothers பேச சொல்லுங்க. நான் வரல அவன்கிட்ட பேச சொல்லுனா திருப்பி விசுவாசிகள் எல்லாம் கூடி பேசி அவனை துரத்தி விட்டு இவங்க வந்து காணிக்க தாங்க கொடுத்தான் அப்படின்னு சொன்ன உடனே காணிக்க கொடுத்ததே கணக்குல சேர்த்துட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 அடி அடிச்சு அவனை இழுத்துட்டு போனான். அதோட பிரதர் உஷாராயிட்டாரு. உஷாரா என்ன பிரயோஜனம்? After the people the believers joined together and spoke to them and sent them away, the brother became careful after which. இந்த வேலை எல்லாம் பெந்தேகோஸ்தேக்காரனுக்கு ஆகாது. This work is not proper for a Pentecostal person. கர்த்தர் கொடுக்கறதுல சாப்பிடு உடுத்து கோயிலுக்கு போ பரலோகத்துக்கு போறதுக்குள்ள வழியை மட்டும் பார். What the Lord gives, eat and drink and make a way for you to go to heaven. அண்ணன் தம்பி சொத்தெல்லாம் புடிங்கறாத. Do not try to take the property belonging to your brother. அக்கா தங்கச்சி சொத்தெல்லாம் எழுதிட்டு இங்க வந்துராத. பெந்தேகோஸ்தேல பரலோகம் போயிடலாம்னு நினைச்சறாத. Do not think you can enter into Pentecost writing the property of your sisters. உன் நிமித்தம் ஒருத்தன் கண்ணீர் விட்டுட்டானா நீ மேல போகவே மாட்டாய். If any person will shed a drop of tear because of you, you will never go to heaven. உங்க அண்ணன் சாபம் தம்பி சாபம் அக்கா சாபம் மாமா சாபம் அப்பா சாபம் அம்மா சாபம் எல்லாத்தையும் நீ வாங்கி வச்சுக்கிட்டு இங்க வந்துட்டா பரலோகம் போயிடலாம்னு நினைக்க கூடாது. Acquiring the curse of your brother, your younger brother, your father, your uncle and so on, do not try to go to heaven after coming here. ஏதாவது சாபம் இருந்தா இன்னைக்கு அது உடையன். If there is any curse, break it today. நீதிமொழிகள் 28ல பாக்கும்போது Proverbs chapter 28 27ஆம் வசனம் verse 27. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். ஏழைகளுக்கு நீ உதவி செய்யலன்னா அது உனக்கு ஒரு சாபம்னு சொல்றாரு. He says if you do not help the poor, that is a curse upon you. யாராவது ஏழைகள் வந்து காசு கேட்டா சாப்பாட்டுக்கு கேட்டா உன்னால மொத்தமா கொடுக்க முடியல. இப்ப 1 லட்சம் ரூபாய் வந்து ஒரு வேலை கேக்குறான் உன்னால கொடுக்க முடியாது.
Suppose a ஒரு poor man, 1000 ரூபாய் கொடுத்து சமாதானமா அனுப்பிவிடு. suppose a poor man comes to you and asks for 1 lakh of rupees, you cannot give him. But you can for peace give him 1,000 rupees and send him away. திடீர்னு உங்க அண்ணன் வருவாரு. Suppose your brother turns நீ up. சம்பளம் வாங்குன உடனே அவர் வந்துருவாரு. The moment you receive your salary, he எனக்கு comes 30,000 there. ரூபாய் வேணும் பாரு. He says, I want 30,000. நீ கொடுத்துட்டு அந்த மாசம் முழுசும் ஜோர் இல்லாம சுத்த முடியுமா? Can you give the 30,000 and run around the whole month without any food? வந்தியா சாப்பிட்டியா இந்தா என்னால ஒரு 1000 ரூபாய் தரேன், என்னால முடியாது, எனக்கு இவ்வளவு பட்ஜெட் இருக்கு சொல்லி அனுப்பு, சமாதானமா அனுப்பு. Suppose he comes there, you can say, this is my budget, I cannot give you so much of amount, but this is the amount that I can give and send him by peace. கடன் வாங்கி ஹெல்ப் பண்ணாத. Never try to borrow and help. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. You help the poor. ஏழைகளுக்கு தன் கண்களை விலக்குகிறவன் அநேக சாபங்களுக்கு மறுபடி வாசி. தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். ஒரு சாபம் இல்ல, not one curse. ஏழைகளுக்கு உதவாதவனுக்கு எத்தனை சாபம் வரும்? How many curses shall be upon him that does not help the poor? அநேக சாபங்கள் வரும். Many curses will be upon him. சாப்பாடு இல்லன்னா சாப்பாடு கொடுங்க. If there's no food, give him food. Dress இல்லன்னா dress கொடு. If there's no dresses, then give him a dress. யாக்கோபுல சொல்லி இருக்கிறது. In the James we read, ஒருத்தன் சாப்பாடு இல்ல குளிர் அடிக்குதுன்னு சொன்னான்னா ஜெபம் பண்றேன் போயிட்டு வா அப்படினு சொல்றோம். அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? If any man is saying there's no food, I am feeling cold, then you say, okay, you go, I will pray for you. ஒருத்தனுக்கு குளிர் அடிக்குதுங்கறான். Suppose a man is feeling cold. நான் ஜெபம் பண்றேன், நீங்க போயிட்டு வாங்க பிரதர். அப்படினா குளிர் அடிக்காதோ? நீ ஜெபிச்ச உடனே If you say you go, I will pray for you, will you feel hot again? எப்படி? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15-16. James chapter 2 verses 15 and 16. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோടെ போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? எப்படி? அவன் பசிக்குதுங்கறான், இவர் நான் ஜெபிக்கிறேங்கறாரு பாஸ்டர். He says, I am hungry, and the pastor says, I will pray for you. நீ ஜெபிச்ச உடனே வயிறு கப்புன்னு அப்படி உப்பிடுதா? எப்படி? Once you pray, is his stomach filled? நீ ஒண்ணுமே கொடுக்காம நீங்கள் பசியாருங்கள், நீங்கள் குளிர் காயுங்கள் அப்படினு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா பிரயோஜனம் இருக்கா? Without giving him anything for his need, if you keep on saying, may you be warmed, may you be filled, is there any profit? 1 யோவான் 3:17 பார்க்கும்போது 1 John chapter 3 verse 17. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? எப்படி? How? கர்த்தருடைய அன்பு எப்படி உனக்குள்ள நிலைத்திருக்கும்? How can the love of God dwell in you? பிரசங்கம் எல்லாம் கேக்குறது பண்றதெல்லாம் ஈஸிங்க, செயல்படுத்தணும். It is easy to give a message and to hear the message, but you should bring it into operation. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். He that giveth to the poor, he lendeth to the Lord. ஆர்சி பைபிள்ல ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு வட்டிக்கு கொடுக்கிறான். He that in the RC Bible it says, he that giveth to the poor, he giveth on interest to God. ஏழைகளுக்கு இறங்காவிட்டால் நீ अनेक சாபங்களுக்கு உள்ளாய் மாட்டிக்கொள்ளுகிறாய். If you do not give unto the poor, you are under many curse. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 Peter chapter 2. அங்கே ஒரு கூட்டத்தை பத்தி பேதுரு பேசும் பொழுது St. Peter speaks about a group here. அவங்க எப்படிப்பட்டவங்க? What are they? பொருளாசையில் பழகின சாபத்தின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். They are cursed children who practice covetousness. 2 பேதுரு 2:14. Chapter 2 verse 14 of 2 Peter. விபசார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசையில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். எப்படி? இவர்கள் சாபத்தின் பிள்ளைகள். They are cursed children. பொருளாசையில் பழகினா நீ சாபம் உள்ளவனாய் மாறுவாய். If you exercise on covetousness, you are cursed. மல்கியா 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Coming to Malachi chapter 3 8-9 பாருங்க. verses 8 to 9. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். எப்படி? யார் சபிக்கப்பட்டவர்கள்? Who are cursed? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் ஏமாத்துறவன் சபிக்கப்பட்டவன். He that will rob in tithes and offering is cursed. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. You can imagine how that would be. நம்முடைய நிலவரம் என்ன? What is our state? மல்கியா 1:14. Malachi chapter 1 verse 14. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். தன் மந்தையில கடா இருக்கும்போது கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு கொடுக்கிறவன் கபடஸ்தன்.
Cursed is the one who giveth one which is corrupt when he hath a flock of a male in his flock and voweth unto the Lord, he is a deceiver. மல்கியா 2:2. Malachi chapter 2 verse 2. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். நீங்கள் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாம நீ பாட்டுக்கு இருந்தீன்னா நடக்கிறது என்ன? சாபம், ஆசீர்வாதம் எல்லாம் சாபமா மாறிக்கிட்டே வரும். If you do not give God the glory, but if you are as you are, then all your blessings will turn into a curse. இப்படி நான் சொல்லிக்கிட்டே போவேன். I can keep on listing out like this. கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை For மூடுங்க. some time let us close our eyes. இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற நம்ம மேல் இருக்கிற சாபம் வெளியே போகணும். Let all the curses which are upon us who have come to this meeting go out. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire this? ஒரு 10 நிமிடம் 10 minutes. எல்லாரும் கண்ணை மூடி முழங்கால் போட்டு வாலிப பையங்க பிள்ளைங்க ஊழியக்காரங்க யார் மேல என்ன சாபம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அந்த சாபம் வெளியே போறதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். Let us all close our eyes, be on our knees, be it the young boys or the young girls or the servants of God whomsoever the curses are upon. Let us all pray that these curses should leave us this moment. என் மூலமா என் குடும்பத்துல ஏதாவது சாபம் இருக்கா? Lord, is there a curse in my family because of me? என் மூலமா இந்த ஊழியத்துல ஏதாவது சாபம் இருக்கா? Is there a curse upon this ministry through me? என் மூலமா என் பிள்ளைகள் மேல ஏதாவது சாபம் இருக்கா? Is there a curse upon my children because of me? ஒரு குழந்தைக்காக கால் கொஞ்சம் பெண்டான ஒரு குழந்தைக்காக பாஸ்டர் அருள்தாஸ் ஜெபிக்க கொண்டு போனாங்க. There was a little child, a small baby which was brought to Pastor Aruldas because its leg was bent slightly. உள்ளங்கால் ஸ்ட்ரைட்டா இல்லாம லைட்டா அப்படி பெண்ட் ஆச்சு. The sole of the foot was slightly bent, it was not straight. அவர்ட்ட கொண்டு போய் ஜெபிக்க போனாங்க. She was brought to the pastor to pray. அந்த பிள்ளைக்கு அந்த கால் விரல் அந்த பாதம் நல்லா இருந்தது. The feet should become proper. தலையில கை வச்சாரு. He placed his hands on the head. தூக்கிட்டு இது முன்னோர்களுடைய சாபம் எடுன்றார். He said, it is the curse of the forefathers, take it away. முன்னோர்ல உள்ள சாபம் இந்த பிள்ளை மேல இருக்கு, எடுத்து தூக்கிரு, அது ஒண்ணும் பண்ண முடியாதுன்றார். The curse of the fathers of the forefathers upon the children. ஒரு ஜெபத்திலேயே முடியாத அளவுல அந்த சாபம் எங்க இருக்கு? இன்னைக்கு அந்த பையன் இருக்கான், கல்யாணம் ஆயிட்டு குழந்தைகளோட இருக்கான். இன்னைக்கு அவன் கால் எப்படி தான் இருக்கு? ஒரு கால் விளங்காம தான் இருக்கான், பெல்ட் போட்டு தான் இருக்கான். எனக்கு க்ளோஸ் ரிலேஷன்ல உள்ள ஒரு பையன் எழுத்தின்படியாக He is a young boy, he is very closely related to me and he is even alive today with children, married and with children and still his leg is not proper. அவர் தலையில கை வச்சிட்டு இது சாபம் எடு. Even today I remember that he placed his hands upon him and said, this is a curse. இப்படி ஏதாவது சாபத்தை வச்சுக்கிட்டு நீயும் பெந்தேகோஸ்ல கடந்துக்கிட்டு மல்லு கட்டாத. இன்னைக்கு எந்த சாபமா இருந்தாலும் உன்னுடைய முழங்கால் அது உடையணும். Whatever be the curse, will it break? Let it break through your knees. உடையணும்னா முழங்கால் போடுங்க. If it will break, be on your knees. கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். The snare is broken, we have escaped. உன் மேலயும் என் மேலயும் ஏதாவது சாபம் இருக்கான்னு பார்ப்போம். Let us check if there is a curse upon you and me. இது ஏதாவது சாபமா இருக்குமான்னு சிந்திச்சு பாரு. Examine and see if there is a curse upon you. அப்படி ஒரு சாபமா இருந்தா ஏசப்பா எனக்கு வேற வழி இல்ல, நீங்க தான் என்னை மன்னிக்கணும், என் குடும்பத்தை மன்னிக்கணும், என் பிள்ளைகளை மன்னிக்கணும், என் ஊழியத்தை மன்னிக்கணும். ஒரு விசை இறங்கி இந்த சாபத்தை புரட்டி போடும். If there's any curse upon you, say, Lord Jesus, it is you who should pardon me, my family, my children and my ministry, and you should remove this curse, pull the curse away. அது எந்த சாபமா இருந்தாலும் சரி, whatever be the kind of curse, இந்த சாபத்தை இன்னைக்கு முறியடித்து விடும். We have to discomfort the curse today. ஆமென், ஆமென். நல்ல போராடணும். We need to strive well. முழங்கால் போட்டு ஜீவனை கொடுத்து போராடணும். Be on your knees, lay up your lives and strive. தேடிப்பார். Search. எங்க இந்த சாபத்தினுடைய வேர் இருக்குன்னு கண்டுபிடி. Search where is the root of the curse. அந்த வேரை இப்ப புடுங்கு. Pluck out the root. இதோடு உன் சந்ததி செழிக்கும். From this on your generation will prosper. உன் தடையான சூழ்நிலை மாறும். All the circumstances will change in your life. உன் மேல இருக்கிற வியாதி உன்னை விட்டு போய்விடும். Sickness upon you will change. மன்னிக்க அவர் தயை பெருத்தவர். He is abundant to pardon. தலைமுறை சாபங்களை தகர்க்க கூடியவர். He is one who is able to break the curse for generations. இது ஒரு நல்ல நேரம். கர்த்தர் உனக்காக எழுந்தருளி இருக்கிற நேரம். உன்னை இந்த கூட்டத்துக்கு கொண்டு வந்ததுக்கு காரணமே வருஷ கணக்கா உன் மேல இருக்கிற சாபத்தை உடைக்கிறதுக்கு தான். ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர்.
எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஒரு விடுதலையை நீங்க வாஞ்சிக்கிறீங்க? தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு சூழ்நிலையில சாபம் நம்ம மேல வந்திருக்கலாம். நம்முடைய புத்தீனமா இருக்கலாம், நம்முடைய அறிவீனமா இருக்கலாம், நம்முடைய பெருமையா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல நமக்கு தெரிஞ்சோ தெரியாம வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு டைம் 7:50, 8 மணிக்குள்ள 10 நிமிஷம் தான். நான் விசுவாசிக்கிறேன், எழுப்புதலுக்காக நான் சொல்றதல்ல. இன்னைக்கு உன் குடும்பத்தில் இருக்கிற சாபம் போகணும். அது போயிருச்சுன்னு சொன்னா உனக்கு குடும்பத்தில் இருக்கிற லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இன்னைக்கு கிளியர் ஆகும். தொடர் வியாதி முடிவுக்கு வரும், தடை சாபங்கள் முடிவுக்கு வரும். அதான் அதனுடைய அடையாளம். எல்லாரும் ஒருமித்து போராடுவோம். வாயை தர போராடு. ஆவியானவரிடத்தில் விடுதலையை கேளு. ஒரு அக்கினி உன்மேல் விழட்டும், ஒரு சால்வை உன்மேல் விழட்டும். ஆமென். நான் இப்ப கேட்ட வசனத்தின்படி ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு சாபம் என் மேல இருக்கோ அப்படிங்கிற ஒரு உணர்த்துதல் எனக்கு உண்டாயிட்டு இருக்கு. இதனால ஆயிருக்குமா, ஏதோ ஒண்ணு நடந்துருச்சோ, இல்ல நம்மள அறியாமல ஏதோ நடந்து இருக்கலாம்ங்கிற உணர்வு எத்தனை பேருக்கு வந்திருக்கு? அவங்க மட்டும் கை வைத்துங்க. நீ பயப்படாத. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்யும் நாள். ஆனா நீ தேவனிடத்துல போராடணும். நீ போராடும் பொழுது சாத்தானுடைய தலை நசுக்கப்படும். நீ உன் சந்ததியை விடுவிக்கப்படுவீர்கள். ஊழியத்தில் இருக்கிற போராட்டம் உன்னை விட்டு நீங்கி போகும். ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை. ஹல்லேலூயா. கண்ணி தெரித்தது. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஓ ரபக துடானியா. விக்கராவானா. ஹுரியானா மானா கத்வரா பரக்கத். யூராமானியாரா. ஆமா. உன் சாபம் நீங்கினால் உன் பிசினஸ்ல வழிகள் சரியாயிடும். உன் சாபம் நீங்கினால் ஊழியத்துல உனக்கு திறந்த வாசல் உண்டாகும். உன் சாபம் நீங்கிட்டா உன் குடும்பம் செழிக்கும். உன் சாபம் நீங்கிட்டா உனக்கு சந்ததி உண்டாகும். நீ திரும்பவும் கட்டப்படுவாய், திரும்பவும் நீ உயர்த்தப்படுவாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இரத்தத்தாலே விடுதலையே, இரத்தத்தாலே விடுதலையே, இரத்தத்தாலே
திரும்பவும் சொல்றேன், இப்போ நீ மௌனமா இருந்துட்டு அபிஷேகத்துக்கு இடம் கொடுக்காம சும்மா உட்கார்ந்துட்டு அப்படியே பார்த்துட்டு திருப்பி எனக்கு ஏய் வாய மூடு. இப்ப நீ மௌனமா இருந்துட்டு உன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி குடும்பத்துல பிரச்சனைகள், வியாதி, தீங்கு, தடைகள் இப்படி நீ சொல்லி பிரயோஜனம் கிடையாது. தேவன் விடுதலை கொடுக்கும் பொழுது டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கணும். அவர் உன்னை கிராஸ் பண்ணி போக விடக்கூடாது. உன்னை நின்னு தொட்டு விடுதலையாக்குற வரைக்கும் விடாத, போராடு போராடு. இன்றைக்கு விடுதலையின் நாள், இன்றைக்கு விடுதலையின் நாள். Hallelujah, 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 hallelujah. Amen. அநேகருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுவதை கண்டு ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். தன் பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுவதை அவர் கண்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுத்த நாள், சாபத்தின் வல்லமையை முறியடித்த நாள். ஆமென். ஏதேனிலே ஏவேல் மாதை ஏய்த்தவனை துரத்துவோம், ஏதேனிலே ஏவேல் மாதை ஏய்த்தவனை துரத்துவோம். ஏற்றுவோம் ஜெயக்குடி இயேசுவின் நாமத்தை, ஏற்றுவோம் ஜெயக்குடி இயேசுவின் நாமத்தை சேரும். ஏதேனிலே ஏவேல் மாதை ஏய்த்தவனை துரத்துவோம், ஏதேனிலே ஏவேல் மாதை ஏய்த்தவனை துரத்துவோம். ஏற்றுவோம் ஜெயக்குடி இயேசுவின் நாமத்தை, ஏற்றுவோம் ஜெயக்குடி இயேசுவின் நாமத்தை சேரும். ஏதேனிலே ஏவேல் மாதை ஏய்த்தவனை துரத்துவோம், ஏதேனிலே ஏவேல் மாதை ஏய்த்தவனை துரத்துவோம். ஏற்றுவோம் ஜெயக்குடி இயேசுவின் நாமத்தை சேரும். ஏற்றுவோம் ஜெயக்குடி இயேசுவின் நாமத்தை சேரும். ஏதேனிலே ஏவேல் மாதை ஏய்த்தவனை துரத்துவோம், ஏதேனிலே ஏவேல் மாதை ஏய்த்தவனை துரத்துவோம். ஏற்றுவோம் ஜெயக்குடி இயேசுவின் நாமத்தை சேரும். 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 ஆமென்.
இப்பொழுது இந்த ஆராதனையில் சேராபீன்கள் அக்கினி பிளம்போடு அக்கினியை குரட்டில் பிடித்தவர்களாய் இறங்கி கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். தேவனுடைய ஜனமே, உங்களில் எத்தனை பேர் உண்மையாய் பரிசுத்தமாக்கப்பட தவிப்போடு இங்கே வந்திருக்கிறீர்கள்? ஆண்டவரே, என் சிந்தையில் பரிசுத்தம் வேண்டும், என் பார்வையில் பரிசுத்தம் வேண்டும், என்னுடைய செவியில் பரிசுத்தம் வேண்டும், என் நாவில் பரிசுத்தம் வேண்டும், என் உதடுகளில் பரிசுத்தம் வேண்டும், என் வார்த்தையில் பரிசுத்தம் வேண்டும், என்னுடைய உட்கார்தலில் பரிசுத்தம் வேண்டும், என்னுடைய நடத்துதலில் பரிசுத்தம் வேண்டும், என்னுடைய புசிப்பதில் குடிப்பதில் பரிசுத்தம் வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த பரிசுத்தம் தேவை? இந்த கூட்டத்துக்கு வந்த பின்பு சேராபீன்கள் அக்னியோடு இறங்கி வந்ததை என் தரிசனத்தில் நான் பார்த்தேன்னு சொல்றவங்க யாரு? இன்றைக்கு ஏசாயாவை தொட்டு பாவம் நிவர்த்தியாக்கின அந்த அக்கினி, பலிபீடத்தின் அக்கினி, நீ எந்த அவயவம் சரியில்லைன்னு சொல்றியோ அதை தொடப்போது. எல்லாரும் உங்களை ஆயத்தப்படுத்திக்கங்க. கூட்டத்தினுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு ஆவியானவர் இப்ப உன்னை கொண்டு போறாரு. ஒரு சரியான ஒரு வல்லமைக்குள்ள கர்த்தர் உன்னை தொட போகிறார். சாபத்தின் கதை முடிந்து விட்டது. அதை கர்த்தர் புரட்டி போட்டாரு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எந்த சாபமும் இயேசுவின் நாமத்துக்கு முன்னால் நிக்காது. இப்போ ஏசாயா சொன்னா, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். அந்த அக்னியை கொண்டு வந்து கரெக்டா உதட்டுல வச்சான். உன் பாவம் நீங்கி உன் அக்கிரமம் நிவர்த்தியானது. அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் மாறிப்போனான். இன்னைக்கு உங்களுடைய அவயவங்களில் எதை அக்னி தொடணும் நீங்க வெயிட் பண்றீங்க? அருமையான டைம். இன்னைக்கு கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். நீங்க ஊழியக்காரங்களோ விசுவாசிகளோ புதியவர்களோ பழையவர்களோ எங்க நீங்க உட்கார்ந்து இருந்தாலும் சரி, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அக்னி தொடணும். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆசை? இனி ஆவியான ஒரு ஃபுல் கண்ட்ரோல் பண்ண போறாரு. ஆமென். அக்னி என்னை தொடணும்னு சொல்றவங்க எத்தனை பேர் வெயிட்டிங்ல இருக்கீங்க? எத்தனை ஏசாயாக்கள் இங்கே உண்டு? ஆண்டவரே, என் கண்கள் அசுத்த கண்கள், என் உதடுகள் அசுத்த உதடு, என் சிந்தை கெட்டு போனதா இருக்குது. தெய்வமே, எனக்கு இறங்கும். எத்தனை பேர் காத்திருக்கீங்க? இதோ அக்கினி இறங்கும் நேரம். இந்த கூட்டத்தில் இறங்குகிற சேராபீன்களில் ஒரு ஆள் உன்னை அக்கினியினால் தொட போகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹேல பக்கரா பக்க திடா திடா. முழங்கால் ஒடிஞ்சா பரவாயில்ல, டிரஸ் கிழிஞ்சா பரவாயில்ல, தொடையில சுளுக்கு வந்துட்டாலும் பரவாயில்ல, ஆனா ஆசீர்வாதம் பெறாம மட்டும் எழும்பிடாத. விடாதீங்க. இன்னைக்கு அக்கினி உன் மேல இறங்குற வரைக்கும் விடாத. இன்னைக்கு தான் கர்த்தர் உனக்கு ஜெயக்கொடி ஏற்றும் நாள். உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் நாள் இன்றைக்கு தான். உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது.
Hallelujah, hallelujah, hallelujah. Jayam, jayam, jayam. Viravanya. Amen, 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 amen. என்னை என் ஆனந்தம், என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்னை என் ஆனந்தம், என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னை என் ஆனந்தம், என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் என்னை என் ஆனந்தம், என்னை என் ஆனந்தம். ஆமென். தாவீது பெட்டிக்கு முன்பாக நடனமாடினான். மீகாள் அதை பார்த்து பரியாசம் பண்ணினான். ஏன் குதிக்கணும், ஏன் கத்தணும், ஏன் இப்படித்தான் பண்ணணுமா?
இந்த உள்ளத்துல சந்தோஷம் இருந்தா போதாதான். அப்பொழுது தாவீது என்ன சொன்னான்? நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், என்னைய கர்த்தர் ராஜாவா மாத்தினார். நான் நீசனா இருந்தேன், என்னை அபிஷேகம் பண்ணாரு. நான் ஒண்ணுமில்லாம கிடந்தேன், என் தலையை உயர்த்தினார். நான் இன்னும் ஆடுவேன், இன்னும் பாடுவேன் சொன்னார். எங்கேயோ கிடந்த நம்மை தூக்கி கொண்டு வந்து அபிஷேகித்து ஆசீர்வதித்து மகிமையின் சந்தோஷத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த ரட்சணியத்தின் சந்தோஷம் இருக்கிறது? என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. ஆமென். எல்லாரும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உங்கள தைரியமா எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் என் பாவத்தை இயேசு மன்னிச்சிட்டாரு? பிசாசுக்கு முன்னால, தேவனுக்கு முன்னால, சபைக்கு முன்னால உங்களை எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும்? பின்ன எப்படி நீங்க மௌனமா இருக்கீங்க? என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன ஆனந்தம், என்ன சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து மன்னித்து விட்டாரு, மன்னித்து விட்டாரு. என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்னைய ஆனந்தம், என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாது. Hallelujah. Hallelujah. Amen. மலைகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்ன கேள்வி? நீங்க ஏன் துள்றீங்க? மலைகளே, குன்றுகளே, ஏன் நீங்கள் ஆட்டுக்குட்டிகளை போல, ஆட்டு கடாக்களை போல துள்ளுகிறீர்கள்? உங்களுக்கு என்ன வந்தது? அப்படி ஒரு கேள்வி. அதுக்கு பதில், சேனைகளின் கர்த்தர் எங்களுக்குள் வந்து விட்டார். இதுதான் அதுக்கு பதில். இன்னைக்கு கர்த்தர் உன்னைய ஒரு நிறைவான சந்தோஷத்தினால் நிரப்பி இருக்கிறார். உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து மன்னித்து விட்டாரு. சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது.
ஆமா. பெரியமானவர்களே, இது கடைசி சாயங்கால கூட்டம். நாளைக்கு சாயங்காலம் ஒரு பிரசங்கம், கம்யூனியன் சர்வீஸ் அப்படி போயிடும். நாளைக்கு தியாகராஜபுரம், கரிசமங்கலம் இப்படி சபைகள்லாம் கூடும். அது ஒரு சர்வீஸ் மாதிரி போயிடும். ஆனா நீ எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இன்னைக்கு தான். ஒருவேளை இந்த ஒரு கூட்டத்தில் நீங்க வந்திருக்கலாம், இன்னும் உங்களுக்கு ஒரு விடுதலையோ ஒரு நிறைவோ பெற்றுக்கொள்ளல, இன்னும் பெற்றுக்கொள்ள முடியல, இன்னும் ஏதோ ஒரு குறை இருக்கிறதா உணர்றேன். நான் இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன், எப்படி எனக்கு அவ்வளவு கிளியரா சீக்கிரம் விடுதலை கிடைச்சிடும், இப்படி யாருக்காவது ஒரு கலக்கமோ, எங்கேயாவது தூணுக்கு பின்னால எங்கேயாவது உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஏசப்பா என்னை எப்படியாவது விடுதலையாக்குங்கன்னு சொல்லிட்டு ஏதோ வந்துட்டு நீ எழும்பி போற ஒரு நபரா இருக்க கூடாது. இன்னும் எனக்கு ஒரு சரியான அந்த விடுதலை இல்ல, அந்த ஆரம்ப அபிஷேகம் இன்னும் என் மேல வரல, நான் அதை ஃபீல் பண்ணல, இன்னும் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருந்தா தயவு செய்து வெக்கப்படாம கை வைத்துங்க. நான் அந்த எதிர்பார்க்கிற அந்த ஹை பீக் இன்னும் நான் டச் பண்ணல. அபிஷேகம் கிடைச்சிருச்சு, ஒரு நிச்சயம் கிடைச்சிருக்கு, பட் எனக்கு அந்த உச்சகட்டம் எனக்கு வரல. எத்தனை பேர் இப்படி தவிப்போடு இருக்கீங்க? ஒரே அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. சபித்து சத்தியம் பண்ணி மறுதளித்து ஊழியம் வேண்டான்னு சொல்லி மீன்பிடிக்க போனதான பேதுருவை இயேசு தேடி போனார். அவன்கிட்ட கேட்ட ஒரே ஒரு வரி, ஒரு வார்த்தை கேள்வி, ஒரு வரி கேள்வி, ஒன் வேர்ட் கொஸ்டின், நீ என்னை நேசிக்கிறாயா? ஒரே கேள்விதான், அதான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. நீ என்னை நேசிக்கிறியா? நீ என்னை நேசிக்கிறியா? இங்க இருக்காங்களே இவங்க எல்லாரிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? இருதயம் உடைஞ்சு நொறுங்கி போய், ஆண்டவரே என் நிலவரம் உமக்குத்தான் தெரியும், நீரே அறிவீர்னு சொன்ன. இன்னைக்கு இந்த கூட்டத்தினுடைய கடைசி பாட்டில் நம்ம நிக்கிறோம். உன்னைய பார்த்து ஒரு கேள்வி வருது, மகளே நீ என்னை நேசிக்கிறாயா? மகனே நீ என்னை நேசிக்கிறாயா? ஒரே கேள்வி, அது உன்னை நோக்கி வரும் கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை மறுதலித்தாயே என்று அவர் உன்னை குற்றம் சாட்டல, நீ என்னை சபிச்சிட்டேன்னு சொல்லல. என் மகனே நீ என்னை நேசிக்கிறாயா? அந்த ஒரு வார்த்தைக்கு முழங்கால் போட்டு பதில் சொல்லு. அந்த ஒரு வார்த்தைக்கு முழங்கால் போட்டு பதில் சொல்லு. இன்றைக்கு இந்த ஆராதனையில வந்திருக்கிற உன்னை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேன், உன்னை எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறேன், உன் தலையை எவ்வளவு உயர்த்தி இருக்கிறேன், உனக்காக நான் எத்தனை யுத்தங்கள் பண்ணி இருக்கிறேன், உன் பட்சத்துல நின்று நான் உனக்காக போராடி இருக்கிறேன். நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? ஒரு வார்த்தை சொல்லு, ஆண்டவரே உம்மை நேசிப்பேன், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன்.
உன் சத்தம் இயேசுவுக்கு கேட்கணும். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். உன் சத்தம் இயேசுவுக்கு கேட்கட்டும். ஆமா, நான் உன்னை நேசிக்கிறேன்னு வார்த்தையை நீ கரெக்டா சொல்லிட்டீனா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்னீனா, நீ இழந்து போன எல்லாவற்றையும் அப்படியே உன் கையில திரும்ப கொடுத்துறாரு இயேசு. அவன் கையில் எல்லா ஊழியத்தையும் திருப்பி கொடுத்து விட்டார். நீ இழந்து போன மகிமை, கிருபை, வல்லமை, அதிகாரம், பரிசுத்தம், தெய்வீகம் இது உன் கையில் கொடுக்கப்படுகிறது. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இனியும் ஆவலாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இனியும் ஆவலாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் 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 ஆவலாய். ஆமா, எப்பொழுது நான் உம்மை நேசிக்கிறேன் நீ மறு வார்த்தை சொன்னாயோ, அப்பொழுதே கர்த்தர் உன்னை மறுபடியும் தூக்கி எடுத்து விட்டார். நீ இழந்து போன எல்லா மகிமை, நீ இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் உன்மேல் வந்து விட்டது. நீ மறுபடியும் சொல்லு, இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். ஆமா, இன்னைக்கு உங்களுடைய நேசத்தை கரெக்டா கொண்டு வரீங்க. எப்படி? இயேசுவை உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் யாரையும் நேசிக்கிறது இல்ல, உம்மை மாத்திரம் நான் நேசிப்பேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? வேற யாரையும் நான் நேசிக்க மாட்டேன் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நேசிப்பேன்.
ஆமா. உனக்கும் தேவனுக்கும் நடுவுல இருந்த எல்லா தடையும் வெளியே போயாச்சு. எல்லா சுவரு உடைஞ்சு நொறுங்கி போயிடுச்சு. எல்லா சாபமும் மாறி போயிடுச்சு. எல்லா போராட்டமும் நீங்கிடுச்சு. நீ விசுவாச கண்ணை திறந்து பாரு. இப்ப நீயும் தேவனும் நெருங்கி நின்று கொண்டிருக்கிறீர்கள். நீ அவர் கையை பிடிக்கலாம், அவர் உன் கையை பிடிப்பார். ஹல்லேலூயா. ஏய் டிக் ஹா தியாரா மானா. ஆமா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கிடைக்காம இந்த கூட்டத்தை விட்டு நீ போகாத. அது உனக்கு பெரிய தீங்கா இருக்கும். எல்லாரும் இந்த கிருபைக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது நீ அப்படி வேடிக்கை பார்க்கிற. நீங்க பழைய விசுவாசியா இருக்கலாம், புதியவங்களா இருக்கலாம். உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலன்னா போராடுங்க, கேளுங்க. இயேசு தேடி வந்திருக்கிறார். அன்றைக்கு திபோரியா கடற்கரையில பேதுருவை தேடினவர் இந்த கூட்டத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறார். வாயை திறந்து சொல்லு, உம்மை மாத்திரம் நேசிப்பேன், உம்மை மாத்திரம் நேசிப்பேன். ஆமா, உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நேசித்திடுவேன், அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நேசித்திடுவேன், அன்பே உம்மை உம்மை மாத்திரம் நேசித்திடுவேன். உம்மை மாத்திரம் நேசித்திடுவேன், உம்மை மாத்திரம் நேசித்திடுவேன். அன்பே உம்மை சேவித்திடுவேன், உம்மை மாத்திரம் நேசித்திடுவேன். அன்பே உம்மை சேவித்திடுவேன், உம்மை மாத்திரம் நேசித்திடுவேன். அன்பே உம்மை சேவித்திடுவேன், உம்மை மாத்திரம் நேசித்திடுவேன். அன்பே உம்மை சேவித்திடுவேன். ஆமென். இந்த கூட்டத்தில் கர்த்தர் உன்னோடு பேசி இருக்க வேண்டும். இந்த கூட்டங்களில் கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டிருக்க வேண்டும். உன் ஆத்மாவோடு அவர் இடைப்பட்டிருக்க வேண்டும். உன் கரத்தை அவர் பிடித்திருக்க வேண்டும். உன்னை அவர் தொட்டிருக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை நீ கேட்டிருக்க வேண்டும். அவருடைய மகிமையை நீ கண்டிருக்க வேண்டும். உன்னை அவர் தூக்கி எடுத்து அணைத்திருக்க வேண்டும். உனக்கு என்ன சம்பவித்தது? இதோ தேவனும் நீயும் நெருங்கி கொண்டிருக்கிறாய். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். 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 உம்மை மாத்திரம் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம்
My child who came into my presence with your life stained by sin. பாவத்தினாலே கரைப்பட்டு என்னுடைய சமூகத்துக்கு வந்திருக்குதான் என்னுடைய பிள்ளையே. You kept repeating in my presence, God has forgotten me, God has forsaken me. கர்த்தர் என்னை மறந்து விட்டார், கர்த்தர் என்னை புறக்கணித்து விட்டார் என்று என்னுடைய சமூகத்தில் தொடர்ந்து முறையிட்டுக் கொண்டிருக்கிறாய். Oh Ephraim, how can I forget you? எப்ராஹிமே, எப்படி நான் உன்னை மறப்பேன்? Oh Israel, how can I forsake you? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி புறக்கணிப்பேன்? I came down with all my power and washed you of all your sins. என்னுடைய சர்வ வல்லமையோடு நான் இறங்கி வந்து உன்னுடைய சகல பாவங்களையும் நான் கழுவி இருக்கிறேன். I have not only washed your sins, I have thrown your sins behind my back. உன்னுடைய பாவங்களை கழுவினது மாத்திரமல்ல, உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் என் முதுகு பின்பாக நான் எறிந்திருக்கிறேன். Remember, I am a God who will not forget you. ஒன்று நினைவுகொள், உன்னை மறக்காத தேவன் நான். I am a God who will not forget you. நான் உன்னை மறக்காத தேவன். I will not fail you, I will not forsake you, says the Lord. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya ஹிபிகாரா பாலா காரா பகாரா ஹூரபானா பாலா பாரா பாலா பகாரா ஆமென் 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 ஆமென். நீங்கள் துதித்துக் கொண்டே இருங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். ஹalleluya. உன் பாத்திரத்தை நிரப்பிக் கொண்டு நீ போகலாம், உன் பாத்திரத்தை நிரப்பிக் கொண்டு நீ போகலாம். உனக்குரிய வல்லமை, உனக்குரிய வார்த்தை, உனக்குரிய தரிசனம், உனக்குரிய கிருபை, உனக்குரிய வல்லமை, உனக்குரிய அதிகாரம், உனக்குரிய எல்லாம் உன்னை தேடி வருகிறது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் டைம். அதுக்குள்ள இன்னும் உங்கள்ட்ட இன்னும் எத்தனை பேர்ட்ட கர்த்தர் பேசணும். இன்னைக்கு தான் கடைசி கூட்டம். உன்னை தொடணும்னா இன்னைக்கு தொடரணும் அவரு. இன்னைக்கு உனக்கும் தேவனுக்கும் ஒரு நெருக்கத்தை கொண்டு வந்து விட்டார். இனி உங்க 2 பேருக்கு நடுவுல எந்த வல்லமையும் புகுந்து வர முடியாது. ஹalleluya. நீ பயப்படாத. இன்னைக்கு திட்டவட்டமாய் கர்த்தர் உன்னோடு இடைப்பட போகிறார். இன்னும் ஒரு 5 நிமிடம் உனக்கு தேவையானதை நீ பெற்று உன் பாத்திரத்தை நிரப்பிக் கொண்டு போ.
விக்கடாயினவரா. துடாபாரியானா துடா 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 துடுமிக்க துடா துடா துடா. ஆமென். Hallelujah, hallelujah. Amen, 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 amen. Praise you, the body. Hallelujah, 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 hallelujah. Ribikara bala varia, heri mania ribudaba. அவளுடைய சாபத்தை மாற்றினது உண்மையானால் உன்னுடைய சாபத்தையும் நான் மாற்றி இருக்கிறேன். நீ இதை விசுவாசி. உன்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பழையன எல்லாம் கடந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah, hallelujah. Huribala. Hikaraba. Oh! Sudabakari biri 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 biri. Sudabakara bala bakara bakata dabaria. Sudabakara bakara bakara. யாரா பகர பகர வாஷிடகர பகர வாஷிடகர பகர பகர பகர. நான் நேசிக்கிறதான் என் பிள்ளையே. ஷிடகர பகர பகர பகர. நீ பயப்படாத. ஷிடகர பகர பகர பகர. எலும்பு சீயோனை நீ எலும்பு. ஷிடகர பகர பகர பகர. ரகர பகர வாஷிடகர பகர. வல்லமே தரித்துக்கொள். ஷிடகர பகர 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 பகர. அலங்கார வஸ்திர
வஸ்திரத்தை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. நீ எழும்ப, நீ எழும்ப. நான் உன்னை போரடிக்கிறதற்கு புதிது கூர்மையும் உள்ள எந்திரமாக்குவேன். நீ மலைகளை நொறுக்கி நீ மலைகளை மீதித்து குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah. 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 Amen. 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 Tudabaka tudabania. Risamamdanania. Amen.